வணக்கம் அவர்களே. இன்றைக்கு எங்களுடைய எல்லாரும் போல சாதாரணமாகத்தான் வந்து தொலைபேசியோ அல்லது லேப்டாப்லயோ எடுத்து, இணையதளங்கள்ல என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கைக, கண்ல பட்ட முதல் செய்தியே நண்பருடைய செய்திதான். கோகுலதாஸ் அப்படின்றது. பலருக்கு தெரிந்திருக்கும். கரவெட்டிய சேர்ந்த நண்பர். அவர் வந்து இன்றைக்கு விபத்தில நல்லூரிலே நடந்த விபத்தில உயிரிழந்திருக்கின்றார். பழகுறதுக்கு மிகவும் பண்பான ஒரு மனிதர். நாங்கள் பல வருடங்களாக நட்பாக இருந்திருக்கிறோம். அ தனிப்பட்ட ரீதியிலே நிறைய விடயங்கள் வந்து பேசியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். அ பல வருடங்களுக்கு தாண்டிய நட்பான அது அப்படி தெரியாது. ஏதோ பிறந்ததிலிருந்தே சேர்ந்திருந்த மாரியே இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர்கள் வந்து அவர் பழகுற விதம் அப்படின்றது அப்படி இருக்கும். அப்படியான்னு கேட்கிறதுல இருந்தவரோட இங்கேருந்து நாங்களோட போறோம்ன்னு இவன பார்க்க போறோம்ன்றாலே, அவன் வந்து அதுக்குள்ள 68 தடவ கால் பண்ணுவான். கால் பண்ணி வந்துட்டியா, வந்துட்டியான்னு கேட்டுக்கொண்டே இருப்பான். வந்தா சாப்பிட்டு தான் போணும். அப்படின்ற அளவிலாம் இருக்கும். அத விட அது ஒரு அவன் அவன் அந்த இடத்துல இருந்தான் என்றாலே அது பயங்கரமா இருக்கும். அந்த அந்த இடமே அப்படித்தான் இருக்கும். அதேபோல கதைக்கு கதை, சீரியஸுக்கு சீரியஸ். தொழில்ல கூட வந்து நான் அவ்வளவுக்கு நேர்மையான ஒரு நபர வந்து யாழ்ப்பாணத்தில பார்த்ததே இல்ல. அவ்வளவு தூரம் வந்து பயங்கரமா இருந்தார். வாழ்க்கையில பல சறுக்கல்கள், பல வெற்றிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்த ஒரு மனிதர். அ எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். ஒரு இளைஞர் தான். அப்ப அந்த வகையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. ஆனால் நேர்ந்திருக்கிறது. அவருக்கும், அவருடைய குடும்பத்துக்கும் வந்து நாங்கள் ஒரு அமைதிய வேண்டிக் கொள்றோம். இதுதான் எங்களால முடிந்தது. வீதி விபத்துக்கள் அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டத்தில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து வந்திருக்கிறது. குறிப்பாக சொன்னா யாழ்ப்பாணத்த. நாங்க யாழ்ப்பாண வீதிகள வந்து ஒவ்வொருக்கா பார்க்கைக்குமே வந்து வாகனங்கள் எல்லாமே போட்டி போட்டுக்கொண்டு, இதில யார் அடுத்தது சாகப்போறோம் அப்படின்ற அளவில ஓடுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. உண்மையிலே ஒரு பயப்படுற மாரி தான் இருக்கும். அதில ஓடிக்கொண்டிருக்கிறவைக்கு அந்த பயமேன் இல்ல, அல்லது அந்த பொறுப்பேன் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோன்றும். காரணம் அவங்களுக்கு வந்து அத யோசிக்கிற அளவு கூட இல்லாத அளவு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இங்க விஷயம். என்ன நடக்கும் அப்படின்றதுல சின்ன ஒரு விஷயம். அதாவது சொன்னா, யாழ்ப்பாணம் மாதிரி முக்காவாசி பேர் பொறுப்பில்லாமல் வாகனங்கள்ல ஓடுற ஒரு இடத்துல, நீங்க எவ்வளவு தூரம் சரியான ஒரு ஆளா இருந்தா கூட, உங்களோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்றது. அத நீங்க வாகனம் வந்து ஓடுற ஒரு நபரா இருந்தா, அதிகபட்சமாக நீங்க விபத்த ஏதோ ஒரு வடிவத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அப்படித்தான் வந்து இங்க இருக்குது. இங்க தப்புறாக்கள் எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா, உண்மையில கஷ்டப்பட்டு அது திறமையில ஓடுறவங்கள் தான். இது மனத வந்து சாதாரணமாக பழக்கப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா கூட, எல்லாராலும் அது முடிய போறதில்ல. மற்றது ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் ஒவ்வொரு நாளுமே வேற வேற இருக்கைக்க, இதுல யாரோ ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நாளுமே தலைய குடுக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்குது. நாங்கள் சாதாரணமா இந்த வீதி விபத்து சம்பந்தப்பட்ட சில தரவுகள வந்து இலங்கையில தரவுகள் எடுத்து பார்க்கைக, மிக மோசமான முறையில விபத்துகள் நடக்கிறதோ, இல்ல அதிகமாக நடக்கிறது யாழ்ப்பாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. மொத்த இலங்கைன்ற அந்த விபத்துகளோட சேர்த்து ஒப்படைக்க, யாழ்ப்பாணத்தில் நடக்கிற மாதம் யாழ்ப்பாணம் நடக்கிற விபத்துகளுடைய எண்ணிக்கை, யாழ்ப்பாணத்துடைய மொத்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு மிகப்பெரிய அளவு ரேஷியோன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுபோல இன்னொரு பக்கமாக, இந்த மாரி விபரீதமான முடிவுகள் எடுக்கிறவர்களுடைய அந்த எண்ணிக்கையும் யாழ்ப்பாணத்தில மொத்த இலங்கையை விட அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி இறக்கிறவர்களுடைய எண்ணிக்கை யாழ்ப்பாணம் போர்க்காலத்த விட இப்ப இன்னும் அதிகரிச்சு கொண்டிருக்கிறது தான் வந்து நாங்கள் எங்களோட தரவுகள பார்க்கைக அந்த மாரி தான் இருக்கிறது. இது எல்லாமே இலங்கை அரசாங்கத்துடைய தரவுகள். ஏன், எதுக்கு அப்படின்றத கேட்கவே முடியல. ஆனால் யாழ்ப்பாணம் அப்படின்றக்கவே ஒரு மிகப்பெரிய வேகம் அப்படின்றது தெரியும். அது எந்த விஷயம் நல்லதோ, கெட்ட விஷயம் நீங்க எது எடுத்தாலுமே அந்த விஷயம் தெரியும். வேகமாக நல்லா வரவனும் வேகமா நல்லா வந்துடுறான். கெட்டு அழிஞ்சு போறவர்களும் வேகமாக வந்து அந்த மாரி போயிடுறார்கள். இந்த மாரி ஒரு விஷயம் நாங்கள் சாதாரணமாக கடந்து போற ஒரு விஷயம் இல்ல. எல்லோரும் அவரவர் பொறுப்பாக இருந்து கொள்ளுங்கள். ஒரு விபத்து இது ஒரு சாதாரண ஒரு உயிரோட போறதில்ல. காரணம், அங்க ஒரு குடும்பம் இருக்கும், அண்ணா இருக்கும், அக்கா இருக்கும், தம்பி இருக்கும். இந்த மாரி பல உயிர்கள் உங்கள சுத்தி வந்து இருக்கும். அப்ப அவர்கள் எல்லோருமே வந்து அவர்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள வந்து மிஸ் பண்ண போகிறார்கள். பொறுப்பு எடுத்து இந்த விஷயங்கள வந்து செய்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா, இது நிலைமை இப்படித்தான் இருக்கண்டா, அதுக்கேத்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மாறிக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் போயேக்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுறது எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய வாய்ப்புகள வந்து நாங்களே வந்து உருவாக்கிக் கொள்றோம். மற்றபடி நாங்க வந்து உங்கள மிஸ் பண்றோம். நன்றி.